வணக்கம் உறவுகளே, சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள்: கபில சந்திரசேனவின் மரணம், மனைவியை நாடு கடத்துவதற்கு ராஜதந்திர உதவி, பலரிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வாக்குமூலம். கொழும்பில் பரபரப்பான சூழல், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை. அம்பலமான மிகப்பெரிய மோசடி, துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பெண். குறித்த விடயங்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது செய்தி அல்ல, இது செய்திகள் தொடர்பாக செய்திகளுக்கு அப்பால் அலசப்படுகின்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவனுடைய மரணம் பல்வேறு விதமான அந்த விசாரணைகளுக்கான கதவுகளை திறந்திருக்கின்ற அதே நேரத்தில் இன்னும் ஒரு வகையில் சாட்சியங்கள் அளிக்கப்படுவது என்பது விசாரணைகளுடைய துரிதத்தினை மட்டுப்படுத்தும் என்பதிலும் மாற்று கருத்து கிடமில்லை. ஆனால் இது குறித்த விடயம் தொடர்பாக இந்த அதிகாரியினுடைய மரணம் என்பது விசாரணைகளினுடைய தொடர்ச்சியை தடுக்காது என்று சொல்லி பேராசிரியர் பிரதிபா மகாநாம கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்னதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ்களை கொள்வனவு செய்கிற போது சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சமாக பெறப்பட்ட விடயம் தொடர்பாக இந்த முன்னாள் அதிகாரி வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். அந்த வாக்குமூலத்திலே மஹிந்த ராஜபக்ஷவிற்கு பணம் கொடுக்கப்பட்ட விடயம் நாங்கள் நேற்று உரையாடியிருந்தோம். ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் அவரை பிணையிலே செல்ல அனுமதித்தது தொடர்பாகவும் அந்த பணியாளர்களை போலி பணியாளர்களாக பணம் கொடுத்து உருவகித்தது தொடர்பாகவும் மீளவும் இவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தால். இந்த குறித்த நிலையில்தான் இவர் மரணமடைந்தார். இந்த மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 5 தடயவியல் நிபுணர்களுடைய முன்னிலையிலே பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகூட ஆய்வுகளுக்காக இவருடைய உடற்பாகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே குறித்த அறிக்கை வெளியிடப்பட்ட பிற்பாடு இது தொடர்பாக மேலதிகமாக நாங்கள் உரையாட முடியும். அதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பாக கபில சந்திரசேனவை தவிர இவர் இறந்து விட்டார். இவர் தவிர ஏனைய சந்தேக நபர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். ஆகவே விசாரணைகள் தொடரும் என்று சொல்லி பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார், பிரதிபா மகாநாம குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திலே சந்திரசேனவை தவிர அவருடைய மனைவி, அது மட்டுமன்றி நிமல் பெரேரா ஆகிய இருவரும் இருக்கிறார்கள். இவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி ஆஸ்திரேலியாவிலே மறைந்து வாழ்கிறார்களாம். ஆகவே இவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நாடு கடத்தல் சட்டத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லி குறித்த பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக ராஜதந்திர வழிகள் மூலமாக பரஸ்பர சட்ட உதவியையும் பெற முடியும் என்று சொல்லியும் அதற்கான வழிமுறைகள் காணப்படுகின்றன என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழிமுறைகள் மூலமாக இவர்களை நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தவறுகிற பட்சத்திலே ஆஸ்திரேலியாவிலே வழக்கு தொடரலாம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்திலே வெளிநாடுகளிலே தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த குறித்த குற்றவாளிகள் தொடர்பாக அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பாக இவர்களை கைது செய்வதற்கு ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த விடயம் தொடர்பாகத்தான் பேராசிரியர் மகாநாம கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே குறித்த விடயம் தொடர்பாக பல்வேறு விதமான ஆய்வுகளின் பின்னணியிலே, இந்த விசாரணைகளின் பின்னணியிலே தரவுகள் வெளிப்படுத்தப்படுகிற போது அவற்றையும் எடுத்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறித்த இந்த யாபஸ் கொள்வன விடயம் தொடர்பாக இன்றைக்கு தன்னுடைய வாக்குமூலத்தை அளிப்பதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே விசாரணைக்காக முன்னிலையாக இருக்கிறார். அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே அப்போதைய விமான போக்குவரத்து அமைச்சர், முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன, இவருக்கும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்பாக முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் முன்னிலையாக இருக்கின்ற விவரங்கள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் முன்னிலையாகிற போது குறித்த தரவுகளையும் அழைத்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறித்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்பாக அவர் அங்கே வந்திருந்த போது அவருடைய ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு அந்த ஆணைக்குழுவின் முன்பாக சில
பதட்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருந்தமையினை இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட முடிகிறது. இதே நேரத்திலே குறித்த விடயம் தொடர்பாக மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு இங்கே முன்னிலையாகுமாறு விடுக்கப்பட்டிருந்த அழைப்பு தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களும் சமூக ஊடக வழியிலே பரவி இருக்கின்றன. நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இவ்வாறு முன்னிலை ஆகுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் அவ்வாறு முன்னிலை ஆகிற போதுதான் சரியான நியாயமான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்க முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். கபில சந்திரசேன அவர் மிரட்டி, அதாவது வாக்குமூலம், அவரை மிரட்டி வாக்குமூலம் பெறப்பட்டதாக ஏற்கனவே சில கருத்துக்கள் காணப்படுகின்றன. இதனை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ சாட்சிகளை மிரட்டி வாக்குமூலங்களை பெறக்கூடாது, சாட்சிகளை சித்தரிக்க கூடாது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை விசாரணைகள் மூலமாக அச்சுறுத்தி அவரது அரசியல் மீள் எழுச்சியை தடுத்து விடலாம் என்று சொல்லி பொய்யான ஒரு கணக்கை போட வேண்டாம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவம்சம், சட்டத்திரணி சாகர ஹாரியவம்சம் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஆணைக்குழுவின் முன்பாக சரணடைவது தொடர்பாகத்தான் இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர்களுடைய பெயரை பயன்படுத்தி வாக்குமூலம் அளிக்குமாறு கபில சந்திரசேனவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தன்னுடைய பங்கிற்கு சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்தில் நீங்கள் மஹிந்த மீது கை வைத்தால், அதாவது எதிர்காலத்திலே பல்வேறு விதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதையும் அவதானிக்க முடிகிறது. இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய குற்றங்களை அம்பலப்படுத்துகிறவர்கள் மர்மமான முறையிலே இறந்து வருகிறார்களாம். ஆக இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக 323 அந்த கொள்கலன் மோசடி தொடர்பான விடயங்களை இவர் அங்கே எடுத்து விட்டிருக்கிறார். அந்த விடயம் தொடர்பாக உரையாடுகிறார். அதே நேரத்தில் சுயாதீனமான ஆணைக்குழு என்கிற ஒரு அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுயாதீனமாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். மாறாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசனுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலாகத்தான் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு செயற்பட்டு வருகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய பங்கிற்கு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் இவ்வாறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிற போது முன்னாள் அரசியல் தலைவர்கள் இந்நாட்களிலே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகிற போது அவர்களுடைய பக்கபலமாக பின்புலமாக இருக்கிற சொல்லுவார்கள், எல்லோரும் கூட்டு களவாணிகளாக இருக்கிற போது அவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது ஒன்றும் புதிதான விடயம் அல்ல. இதே நேரத்தில் நாட்டிற்குள்ளே பல்வேறு விதமான குற்றச்செயல்களிலே ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்ற சம்பவங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்லாந்திலே வேலை வாய்ப்பு ஒன்றினை பெற்றுத் தருவதாக குறிப்பிட்டு பலரிடம் நிதி மோசடியிலே ஈடுபட்ட குற்றச்சாட்டிலே ஒரு பெண் ஒருவர் துபாயிலே இருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அதாவது இவ்வாறு பண மோசடியிலே ஈடுபட்ட பிற்பாடு இவர் என்ன செய்திருக்கிறார்னா துபாயிலே தப்பித்து அங்கே ஒளிந்து வாழ்ந்திருக்கிறார். அவ்வாறு ஒளிந்து வாழ்ந்த ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசாரணைகளின் பிரகாரம் நாட்டிற்கு கடத்தி வரப்பட்டிருக்கிறார். இவர் காலியினுடைய மாகல்ல பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் சுமார் 48 நபர்களிடம் 87 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தினை இவர் வேலையை பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி அதாவது சொல்லுவார்கள் கபடமான முறையிலே அந்த பணத்தை பெற்றிருக்கிறார். ஆகவே குறித்த விடயம் தொடர்பாக மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகின்ற விடயங்களில் சிலவற்றை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு.